அனைவருக்கும் நமஸ்காரம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வளமுடன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியேன் கோவையிலிருந்து கிருஷ்ணவேணி. வார பலாபலன்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். வைகாசி 19ஆம் தேதி திங்கட்கிழமை 2வது நாள் பிறக்குதுங்க. அதாவது 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரையும் பிறக்கக்கூடிய இந்த வாரம் திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை வரையும் எப்படியெல்லாம் இருக்கும் வாரப்பலன் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் மாறும். கோச்சார கிரகங்களுடைய அமைப்பை வைத்து தான் சொல்கிறோம். இப்போ திங்கட்கிழமை 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா மக நட்சத்திரத்தில் பிறக்குது. இந்த மக நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவனுக்கு உகந்த நாள். சிவனுடைய என்னென்ன விஷயம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கணுமோ வைக்கலாம். அதே போல் கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யாதவங்க இந்த நாள் செய்யலாம். ஏன்னா சோமவாரமும் சேர்ந்து வருது திங்கக்கிழமையும். ஸோ நீங்கள் சிவன் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆறு, குளம் இது மாதிரி இடத்துல நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். இதெல்லாம் என்னென்னு கேளுங்க. ஃபோன் நம்பரில் நான் விவரம் சொல்லிக்கிறேன். அடுத்தது செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அஷ்டமி. அப்போ அஷ்டமியில் நமக்கு எல்லா தொழில் சார்ந்த விஷயத்துக்கு பிரார்த்தனை வைக்கிறது, கால பைரவர் வழிபாடு எடுக்கிறது, துர்க்கைக்கு வழிபாடு எடுக்கிறது, அம்பாள் வழிபாடு எடுக்கிறதுலாம் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. 4ஆம் தேதி வாஸ்து நாள் அப்படிங்கிறது புதன்கிழமை சேர்ந்து வருது. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. அப்போ வாஸ்து நாளில் நம்ம என்ன செய்யலாம்னா பூமி சார்ந்த விஷயமும் குடும்பத்திலையும் வீட்டிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்றதுக்கு வாஸ்து பூஜை ஹோமமெல்லாம் செய்யலாம். அதே போல் வாஸ்து குற்றங்கள் நீங்கிறதுக்கும் ஹோம பூஜை செஞ்சுக்கலாம். அதற்கான வழிபாடு பெருமாள் கோயிலையும் போய் எடுத்துக்கலாம் நீங்கள் புதன்கிழமையாக இருக்கனால. வாஸ்து அப்படிங்கிறது குறைபாடு இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சூட்சும ரகசியங்கள் இருக்குது. பெருமாள் வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், வீடு சார்ந்த பிரச்சனைகள் தீரும். அதே போல் வாஸ்து நாள் அன்னைக்கு நீங்கள் பூஜை போகலாம், பூமி பூஜையெல்லாம் செய்யலாம். சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்க. ஏகாதேசி வருது 6ஆம் தேதி. 6ஆம் தேதி 7ஆம் தேதி சேர்ந்து ஏகாதேசி வரக்கூடிய இந்த நாள் அஸ்தம் நட்சத்திரத்தோடு வருது. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியனால பெருமாள், அம்பாள், தாயார் வழிபாடு, விஷ்ணு சரசரநாமம் கேட்டு வர்றது இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஏகாதேசி திதி இந்த நாள் நீங்கள் விரதம் இருக்கலாம். 60 வயசு 70 வயசுக்கு மேலே விரதம் இருந்தால் மோட்சத்தை அடையக்கூடிய அமைப்பை கொடுக்கும். பிரார்த்தனை சிறப்பாக இருக்கும். 8ஆம் தேதி பிரதோஷம் வருதுங்க. சுப காரியங்கள் சுப முகூர்த்தமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷ வழிபாடு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது, நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். கடகராசிக்கு இந்த வாரம் சூப்பருங்க. நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வரும். அரசியல் சார்ந்தோ அல்லது உங்கள் தொழிலில் ஏதாவது ஒரு நிறைய வருமானம் வர்றதோ, வெளிவட்டாரத்திலிருந்து புதிய ஒரு விஷயம், ஒரு புதிய காரியம் தொடங்குவீங்க. பிரயாணம், வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பெல்லாம் வரும் இந்த வாரம். அதற்கான முயற்சிகளாவது திட்டம் போடுவீங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணத்துக்கான காரியங்களான விஷயங்கள்லாம் பேசுவீங்க. நிச்சயதார்த்தம் பண்ணலாமா அல்லது தட்டு மாற்றிக்கலாமா அல்லது எந்த ஒரு விஷயம் சுபகாரியத்துக்கெல்லாம் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். வீட்டில் அப்பப்போ ஏதாவது எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏதாவது ரிப்பேர் ஆகும். தண்ணி, டேப்பு இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒரு செலவுகளை கொடுக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்களில் வரக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏதாவது விரயங்கள் வரக்கூடிய விஷயம் இருக்குது. கவனமாக இருக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு புதிய முயற்சிகளுக்கெல்லாம் நல்லா இருக்குது. வியாபாரம் சார்ந்த அமோகமான வளர்ச்சி உண்டு. வியாபாரத்தில் நல்ல உங்களுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய காலகட்டமாக தென்படுகிறது. சகோதரர்கிட்ட நல்லா ஒத்துமையாக இருப்பீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு என்னென்ன சீட்டு வாங்கணும், என்ன வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் மனமகிழ்ச்சி உண்டு. ஒரு புரிதல் தன்மை ஏற்படும். வெளிவட்டாரத்தில் நல்ல பேரும் புகழும் வரக்கூடிய அமைப்பு. வீண் அலைச்சல்கள் வரும். ஒவ்வொரு அலைச்சலுக்கும் அதுக்கு ஒரு நல்ல காரியம் இருக்கக்கூடிய அமைப்பு. வருமானமும் வரும். அலைச்சல் வந்தாலும் அதற்கான வருமானம் வரும். எதிர்பார்த்த எண்ணங்கள், எதிர்பார்த்த காரியங்கள் சித்தியாக கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஜீவசமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் வழிபாடு எடுங்க, மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ ஜீவசமாதினா எத்தனையோ ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ஜீவசமாதி இருக்குது. அது நமக்குன்னு என்ன நம்ம நட்சத்திரத்துக்கு பொறுத்து அதற்கான அந்த ஜீவசமாதி வழிபாடு, அந்த சித்தர்கள் வழிபாடு நமக்கு மன வலிமையை கொடுக்கும். ஏன்னா சந்திரனுடைய இடம், சந்திரனுடைய ராசினே சொல்லலாம்.
அப்போ எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த மன வலிமை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்போ அந்த மன வலிமைக்கு இந்த வாரம் வந்து ஜீவசமாதி வழிபாடு நீங்கள் எடுக்கும் பொழுது சிறப்பாக இருக்கும். அந்த மக நட்சத்திர திங்கக்கிழமையே நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கலாம். தியானம் பண்ணுங்கள். ஏதாவது மனசில் போட்டு உலட்டிக்கிட்டே இருந்துட்டு அது இதுன்னு போட்டு மனசை போட்டு அலட்டிக்காதீங்க. எல்லாமே நடக்கிறது எல்லாமே காரியமாக நடக்கும், சீக்கிரமாக நடக்கும், ஜெயத்தை கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு புதிய செய்தி, புதிய முயற்சிக்கான ஒரு அமைப்புக்கு நல்ல ஒரு அமோகமான வெற்றியை கொடுக்கக்கூடிய பாதை, வழிவகுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தியானம் பண்ணுங்க. அதே போல் ஜீவசமாதி வழிபாடு எடுங்க. கடகராசி நேயர்களுக்கு அன்போடு பண்போடு உங்களுடைய விஷயங்கள் மெதுவாக எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமான பொன்னான காலமாக இந்த மாதமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வாரம் அடித்தளமாக அதை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறத நான் வந்து உண்மையாக சொல்கிறேன். ஏன்னா அத்தனை கஷ்டத்தை புலம்பல் உங்ககிட்ட இருந்துச்சு, அதெல்லாம் வந்து குறைய வாய்ப்பு இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.